ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பருப்பு சாதங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குக்கரை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். கடுகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, போட்டுட்டு கொஞ்சம் கடுகு தாகட்டுங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம். நறுக்கி வச்சு தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளி. நல்லா வதங்கிடுச்சுங்க. அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா வத்தல் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த டேஸ்ட்டுக்கு. அப்புறம் நான் 1 கப்பு அரிசியும் 1 கப்பு பருப்பும் எடுத்துருக்கேங்க. இதை கழுவிட்டு இதை அப்படியே போடலாங்க. வாங்க எப்படின்னு பார்ப்போம். அரிசி கழுவி எடுத்துட்டேங்க. அதில் போட்டுருவோம். அரிசியை போட்டுட்டு ஊற்றிட்டு கிளறிடுவோங்க. கிளறிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளுங்க. போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 கப்புக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேங்க. இப்போ இந்த வெங்காயம் பருப்பு எல்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு 4 டம்ளராக தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு கிளறிட்டு அப்புறம் மூடி வச்சோங்க. வெந்தோடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்பு சாதம் சிம்பிள் தாங்க, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. ஆனால் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க பருப்பு சாதம். ஈஸியான பருப்பு சாதம் தாங்க. யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் இதை செஞ்சு ஈஸியாக கொடுத்துடலாங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா கூட இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போகலாங்க. இந்த பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கோ இல்லை ஊறுகாயோ வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பைங்க. நீங்கள் சாப்பிட வாங்க. ஓகே, பைங்க.